ஆர்சிபி அணியில விராட் கோலி அவர்கள் 18 வருட காலமாக நீங்காமல் இருந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் சரி, விமர்சனம் வந்தாலும் சரி, அந்த அணி கூட விராட் கோலியை விட்டு தரல, விராட் கோலியும் அந்த அணியை விட்டு தரல. இப்படி இருக்கக்கூடிய எமோஷனல் பாண்டிங்ல கடைசி ஓவர் நேரத்துல 29 ரன்கள் அடிக்க வேண்டும். 2 பால் தான் ஹேசில்வுட் போட்டார். கண்ணீர் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு விராட் கோலிக்கு. அப்படியே அந்த 4 லைன்ல கண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விட்டுட்டே இருக்கிறாரு, எமோஷனல் ஆகுறாரு. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? அண்டர் 19 வேர்ல்டு கப் உட்பட அனைத்து கோப்பைகளும் விராட் கோலி இடத்தில் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு கோப்பை தவிர்த்து இந்த IPL, ஏன்னா உலக அளவுல மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் தொடராக பார்க்கப்படுவது இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்தியன் பிரீமியர் லீக் தான். இதுல 18 வருஷம் விளையாடின நம்பர் 1 பேட்ஸ்மேன் இன்னைக்கு ஒரு கோப்பை கூட வாங்கலனா அது மிகப்பெரிய ஒரு ஏக்கம் தானே. அந்த கனவு நடக்கும்னு விராட் கோலியை நினைச்சு பார்க்கலையா? அப்படி இருக்கும் பொழுது அது நடக்கும்போது தான் தன்னுடைய கண்கள்ல தண்ணீர் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குறிப்பிட்டு ஏவி டிவில்லியர்ஸும் இதற்கு பொருத்தமானவர் தான். கிட்டத்தட்ட ஆர்சிபி அணிக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். இன்றளவு கூட பார்க்கும் பொழுது இங்க ஆட்டநாயகன் விருது யார் ஆர்சிபிக்காக அதிகமாக வாங்கி இருக்கிறார்னா அது ஏவி டிவில்லியர்ஸ் தான். அந்த வகையில அவரும் தங்களுடன் மேடையில கோப்பை தூக்குவதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கெயில் அவர்களுக்கும் அதே மரியாதை கொடுத்து ஒரு பக்கம் வெற்றியை கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் ஆர்சிபி ரசிகர்கள். ஆர்சிபியினுடைய வெற்றி குறித்து இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். 2025 IPL ஃபைனல்ல பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி, அகமதாபாத் நரேந்திர மோடி கிரவுண்ட். இந்த கிரவுண்ட்ல ஆல்ரெடி ப்ளூ ஜெர்சியை போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரசிகர்கள் அந்த பட்டாளம் உட்கார்ந்து இருந்தாங்க இந்தியாவுக்காக 2023 ODI வேர்ல்டு கப்ல. அப்பொழுது இதயமே நொறுங்கி போச்சு இந்த மஞ்சள் துணி அணிந்திருந்த ஆஸ்திரேலியாக்காரனுங்களால. தற்பொழுது மீண்டும் ஆர்சிபி ஜெர்சி தான் அந்த மைதானத்தில் அதிக ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு உட்கார்ந்திருந்தார்கள். மீண்டும் அந்த இதயம் நொறுக்கப்படும் என நினைத்தார்கள். ஆனா அது எதுவுமே நடக்கல. விராட் கோலிக்காக இந்த கோப்பை அவருக்காக பரிசளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் பட்டிதார் அவர்களும் போட்டி முடிந்த உடனே பேட்டியில தெளிவா கூறியிருந்தாரு. இன்னொரு பக்கம் நான் லாஸ்டா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், ஈசல் கப் நமதுன்னு சொல்லிட்டு ரஜத் பட்டிதார் தன்னுடைய எமோஷனலை வெளிப்படுத்தினார். பல கேப்டன்கள் வந்தாங்க, டிராவிட் வந்தாரு, வெட்டோரி வந்தாரு, ஃபேப் டூப்ளிசிஸ் இருந்தாரு, டிவிலியர்ஸ் இருந்தாரு, விராட் கோலி இருந்தாரு. எவ்வளோ பேர் வந்தோம், அந்த கோப்பையை அடிக்க முடியல. கடைசியாக ரஜத் பட்டிதார் இந்த இடத்துல வெற்றியை தேடி கொடுத்து ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை செய்திருக்கிறார். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு பெங்களூர் முழுக்க எப்படி ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சா அவங்க கொண்டாடுவாங்களோ அதே அளவுக்கு தான் இந்த IPL கோப்பையை ஆர்சிபி அணி பெற்ற உடனே அதே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா கொஞ்ச நெஞ்ச விமர்சனத்தெல்லாம் அவங்க சந்திக்கல. ஈசாலா கப்பே லாலிபப்ப சப்புன்ற ஒரு வார்த்தை, அதுக்கப்புறமா இங்க கோப்பை அடிச்சவன் மட்டும் தானே சபையில பேசணும், நீ எல்லாம் பேசவே கூடாதுன்ற மீம், இப்படியெல்லாம் பலதரப்பட்ட விமர்சனங்கள் கடந்து இன்னைக்கும் விராட் கோலியை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க திட்டல, ஒருபோதும் விராட் கோலியை கப்படிக்கல, அதை விராட் கோலி வேஸ்ட் இப்படிலாம் சொல்லவே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த கனவு நிறைவேறும் என்ற ஒரு காரணத்தினால் தான் விராட் கோலி இன்றளவும் அவர்கள் ரசிக்கிறார்கள். ஆர்சிபி பிரான்சைஸை ரசித்து கொண்டு இருப்பதனால தான் 20 மில்லியன் ஃபாலோவர் இப்பொழுது கூட அவங்க தான் நம்பர் 1 பொசிஷன்ல சோசியல் மீடியால இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கப்புக்கு டிசர்வடான ஆளு தான் இந்த ஆர்சிபி அணி. அதற்காக பிரீத்தி ஜிந்தாவை நாம விட்டுற முடியாது. அவங்களும் 18 வருட காலமாக யாரையோ கேப்டனா போட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆல்ரெடி 2014 இந்த இடத்துல ஃபைனலுக்கு வந்தாங்க, ஆனா வெற்றியை பெற முடியவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்ரேயஸ் ஐயர் தன்னுடைய இளம் படையை வைத்துக் கொண்டு அன்கேப்டு பிளேயர், மொத்த பேருமே 6 பேர் அன்கேப்டு பிளேயர் தான். அதுல இங்கிலீஷ் மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபாரின் பிளேயரா இருந்துகிட்டு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தார். ஸ்டோனிஸ் கூட நிறைய மேட்ச் வெளியே உட்கார்ந்து இருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரீத்தி ஜிந்தாவும் இந்த 18 ஆண்டு காலம் காத்திருப்புக்கு அவங்களும் தகுதியானவர்கள் தான். இந்த இடத்துல 2 போட்டி நடக்குது, ஒன்னு பஞ்சாப்க்கு, இன்னொன்னு ஆர்சிபிக்கு. இதுல 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் நமக்கு சந்தோஷம். ஆனா இன்னொரு பக்கம் தோக்கறவங்களை நினைச்சு நமக்கே ஹார்ட் பிரேக் மூவ்மெண்ட் தான்.
அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பிரீத்தி ஜிந்தா தோர்த்தது ஒரு பக்கம் எல்லாருக்குமே மனவழி தான். இருந்தாலும் விராட் கோலிக்கு அந்த கிரீடம் பொருந்தும். போட்டியில பஞ்சாப் அணி தான் டாஸை வின் பண்ணுச்சு. ஆல்ரெடி குவாலிஃபயர் 1 ஆடும் பொழுதே டாஸை தோத்துட்டு ஒரு பக்கம் 101 ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டு நான் இந்த இடத்துல பேட்டில் தான் தோத்திருக்கேன், போர்ல தோக்கலன்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டு மும்பை இந்தியன்ஸை தோக்கடிச்சு இந்த இடத்துல வந்து நின்னாரு ஃபைனல்ல ஸ்ரேயஸ் ஐயர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில டாஸை வின் பண்ணி இந்த இடத்துல சேசிங் எடுத்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது சேசிங் எடுத்த உடனே எவ்வளவு ரன் அடிச்சாலும் ஸ்ரேயஸ் ஐயர் ஒத்தாலா அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அவர் தான் ஆடினார், ஏர்கர் பந்துகளை அசாத்தியமாக கையாண்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இடத்துல என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி பயம் இருந்தது ஆர்சிபி ரசிகர்களுக்கு. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் நின்றுட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வகையில இந்த இடத்துல போலிங் வீசும் பொழுது எல்லாருமே முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க போல, நீ வந்து பேட் பிச்சே போடாத, அதாவது ஸ்லாட்ல பாலையே போடாத, பவுன்ஸ் மட்டும் தான் போட வேண்டும், அதுதான் நமக்கு டார்கெட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பஞ்சாப் அணி வீரர்கள் அத்தனை பேருமே இந்த இடத்துல பவுன்ஸ் மட்டும் தான் வீசினார்கள். ஜேமிசன், ஹர்ஷ்தீப் சிங், யார் போட்டால் பால், யார் போட்டால் வைஷாக் விஜய், இந்த மாதிரி யார் போட்டாலும் பால் வந்து பவுன்ஸ் மட்டும் தான் வீசுறாங்க. அதுவும் ஸ்லோ பவுன்ஸ், ஒரு ஃபாஸ்ட் பவுன்ஸ், இந்த மாதிரி மாத்தி மாத்தி வேரியேஷன்ஸை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட பவர் பிளேக்குள்ளார 55 ரன் தான். இந்த இடத்துல 12 பால்களுக்கு ஒரு பவுண்டரியா அடிக்கல நம்முடைய விராட் கோலி. இப்படி 35 பாலுக்கு 43 ரன் தான் அடிச்சாரு, 3 பவுண்டரி தான் இதுல அடிச்சிருக்காரு. ஏன் பவர் பிளேல 55 ரன் மட்டும் தான் போச்சுன்னு கேக்குறீங்களா? சால்ட் எப்பொழுதுமே அடிப்பாரு. கிட்டத்தட்ட 12 மேட்ச்களை விளையாடி 375 ரன் அடிச்சிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு நபர் ஃபைனல்ல ஆடலன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து ரொம்ப சந்தேகத்தை எழுப்பி விட்டது. இந்த இடத்துல ஆர்சிபி அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற அளவிற்கு கொண்டு போனது சால்ட்டினுடைய விக்கெட் தான். இந்த விக்கெட் போன உடனே என்ன பண்றதுனே புரியல. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் திட்டம் செமையா போட்டிருக்காரு. ஒவ்வொரு பிளேயருக்கும் எப்படி தூக்க வேண்டும் என்றத முடிவை தெளிவா எடுத்து வச்சிருக்காரு. ஆகையினாலதான் உள்ள வந்த ஒரு வீரர் கூட அந்த இடத்துல நிலைச்சு ஆட முடியல. ரஜித் பட்டிதார் 16 பாலுக்கு 26 அடிச்சாரு, அவரும் கிளம்பிட்டே இருக்கிறார். ஆனா கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சாரு. கோலி அவர்கள் தாக்கு பிடிச்சது கடைசி நேரத்தில் அடித்து கொடுப்பாரு என நினைத்தால் அவரும் வந்து ஈஸியா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இது கூட ஒரு ஸ்லோ பவுன்ஸ் தான். இந்த பாலை போட்டு தான் அவரையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதிகமா ரன்கள் விட்டு கொடுத்தது என்று பஞ்சாப் அணியில பார்த்தா ஹர்ஷ்தீப் சிங் தான். ஆனா கடைசி ஓவர்ல 3 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்திருப்பார். அந்த லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ல 50 ரன் கூட வந்திருக்காது. ரொம்ப சொற்ப ரன்கள்ல வெளியேறி இருப்பாங்க. எல்லாருமே 5 விக்கெட்டை எழுந்திருப்பாங்க லாஸ்ட் 5 ஓவருக்குள்ளார. இதுக்கிடையில நாம பார்க்க வேண்டியது ஜிதேஷ் சர்மா தாங்க. ஜேமிசன் ஓவர்ல ஒரு 3 6 அடிப்பாரு. இந்த இடத்துல மாற்றம் பீக்ல போகும். இந்த மேட்ச் முழுக்க முழுக்க ஹைக்ல போயிட்டு மறுபடியும் லோல இறங்கும், ஹைக்ல போயிட்டு மறுபடியும் லோல இறங்கும். அதுக்கு மீனிங் என்னன்னா பஞ்சாப் ஜெயிக்கிற மாதிரி போகும், மறுபடியும் ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி போகும், பஞ்சாப் ஜெயிக்கிற மாதிரி போகும், ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி போகும். இந்த மாதிரி தான் சூழல் மாறி மாறி அமைந்திருது கடைசி நேர போட்டி வரை. அதாவது 6 பாலுக்கு 29 ரன்கள் அடிக்க வேண்டும். அந்த இடத்துல சுஷாந்த் சிங் மட்டும் 2 பால் டாட் செய்யாம ஒரு பக்கம் அதிரடியாக ஆடி இருந்தா என்ன நடந்திருக்கும்? மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா தோத்தது வெறும் 6 ரன்கள் வித்தியாசம் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது லிவிங்ஸ்டன் வேற ஓரளவுக்கு தான் நல்லாவே ஆடினாரு. கடைசி வரைக்கும் இந்த சீசன் முழுக்க எப்பொழுதுமே கையை கொடுக்கல. குருணால் பாண்டியா சிங்கிள் ரன்ல போயிட்டாரு, சிங்கிள் டிஜிட்ல போயிட்டாரு. அதே மாதிரி புவனேஸ்வர் குமாரும் ஷெப்பர்ட் ஒரு 17 ரன் அடிச்சாரு. இப்படி இவர்கள் எல்லாருமே மொத்த பேருமே சேர்ந்து அடிச்ச ரன்கள் தான் இது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 190க்கு 9 விக்கெட் இழந்திருப்பாங்க 20 ஓவர்களுக்கு. இப்ப 191 அடிக்கணும் பஞ்சாப் அணி. இந்த சூழ்நிலையில ரொம்ப எளிமையான ரன் தான். அகமதாபாத் கிரவுண்ட்ன்றது 220 அடிச்சாலும் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனா இந்த இடத்துல 190 தான் அடிச்சிருக்காங்க. ரஜித் பட்டிதார் என்னதான் பண்ண போறாருன்னு தெரியல. இந்த இடத்துல பல கேப்டன்சிகளை பார்த்திருப்பாங்க ஆர்சிபி அணிக்காக. ஆனால் ரஜித் பட்டிதார் நேர்த்தியாக விராட் கோலி போன்ற வீரர்களை எல்லாம் இந்த இடத்துல கையாண்டு இருக்கிறாரு. ஏன்னா பெரிய பெரிய வீரர்களை கையாளுறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கும். அவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இந்த இடத்துல என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அவங்க சொல்ற அட்வைஸை நம்ம கேட்டுக்கணும், அதையும் உதறி தள்ளணும். தப்பா இருந்தா அதெல்லாம் நேர்த்தியா கையாண்டு ஒரு பக்கம் கோப்பையை அடிச்சு விராட் கோலி கிட்ட கொடுத்துருக்கிறாரு ரஜித் பட்டிதார். ஏன்னா இந்த ஒரு ஆர்சிபி அணியினுடைய வெற்றிக்கு வித்திட்டவர், காரணமாக இருந்தவர், இவ்வளவு ஆண்ட காலம் போராடியவர் எல்லாமே விராட் கோலி தான். இது விராட் கோலிக்கு மட்டும்தான் தகுதியானது. நாங்கெல்லாம் ஒரு வருஷம் வந்து போயிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவர் மட்டுமே 18 ஆண்டு காலமாக ஆர்சிபிக்காக சொந்தமாக உழைத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை முடியும் வரை நான் ஆர்சிபி அணிக்காக மட்டும் நான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு இப்ப வேற டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. ஆகையினால இந்த கப்புக்கு சொந்தக்காரன் விராட் கோலி மட்டும் தான் சொல்லிட்டு ரஜித் பட்டிதார் அந்த கோப்பையை தூக்கி விராட் கோலி கிட்ட கொடுத்துட்டாரு. சரிப்பா, பஞ்சாப் அணி 190 அடிச்சாங்களா அப்படின்ற உங்களோட கேள்வி இருக்கும். ஆனா இந்த இடத்துல பிரியன்ஷ் ஆர்யாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் அதிரடியாக ஆடினார்களானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு ஓவர்ல அடிக்கிறாங்க, ஒரு ஓவர்ல டாட் வைக்கிறாங்க, ஒரு ஓவர்ல அடிக்கிறாங்க, ஒரு ஓவர்ல டாட் வைக்கிறாங்க. முக்கியமான ஹீரோ ஆட்டநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெங்களூர் அணியில இருக்கக்கூடிய
குருணால் பாண்டியா தான். 4 ஓவரை வீசி 17 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்திருப்பாரு. இந்த நேரத்துல பால மாற்றி மாற்றி வீசி இருக்கிறாரு, தன்னுடைய வேரியேஷனை காட்டி இருக்கிறாரு. ஏன்னா இவர் போடுற பந்து ஒன்னு பவுன்ஸ் ஆகலாம், இல்ல லோவா போகலாம். இந்த மாதிரி சூழலை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த களிமண் செம்மண் பிட்ச்ல. ஆகையினால மாற்றி மாற்றி வேரியேஷனை வீசி 17 ரன்னை மட்டும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாரு. அந்த 17 ரன்னை தாக்கம் ஸ்ரேயஸ் சர்மாவும் அதே மாதிரி தான் ரொம்ப லோ லெவல் கம்மியான ரன்னை கொடுத்துருக்காரு 3 ஓவருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹேசல்வுட் மட்டும் 55 ரன் கொடுத்துருக்காரு. என்னப்பா 55 ரன் கொடுத்துட்டு போயிட்டு அதிர்ஷ்ட வீரன் அப்படின்னு சொல்றாங்களே. ஏன்னா ஃபைனல் விளையாடிய எல்லா இடத்துலயுமே கோப்பை அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் தான். ஹேசல்வுட் ஃபைனல் விளையாடுறாங்கன்னா சத்தியமா அந்த அணி கோப்பை அடிக்கும். அந்த வகையில அதை தொடர்ந்து காப்பாற்றி வருகிறார். அது சிட்னிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி. ஆகையினால அவரும் ஒரு அதிர்ஷ்ட வீரன் தான். ஆனா 55 ரன் கொடுத்துட்டு அவரை போய் பாராட்டுறீங்களான்னு கேக்குறீங்களா? கடைசி நேரத்துல மட்டும் தான் 29 அடிக்கணும், 22 ரன் கொடுத்திருப்பாரு. 3 6 1 4 லாஸ்ட் நேரத்துல. போனால் போகட்டும், என்ன பிரச்சனை, எவ்வளவு ரன்னா அச்சுக்குப்பா, எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அதை விட்டு கொடுக்குற மாதிரி தான் அவங்கள நேராவே பால போட்டாங்க. ஏன்னா 2 பால் டாட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அடிக்க முடியாதுன்ற ஒரு சூழல் ஏற்பட்டதுனாலதான் அந்த வகையில போட்டிருப்பாரு. ஆனா பிரேக் த்ரூ பண்ணது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை யாருன்னு பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் மட்டும் தான். அந்த வகையில பிரியன்ஷ் ஆர்யாவினுடைய விக்கெட்டை பில் சால்ட் அவர்கள் துள்ளி குதித்து பிடித்து ஒரு பக்கம் அந்த இடத்த பிரேக் த்ரூ பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஷெப்பர்ட் செய்த தவறை தான் திருத்தி செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பில் சால்ட் தான். ஆகையினால பிரச்சனை இல்லாம அந்த விக்கெட்டை லோனை கழட்டிட்டு அதற்கு அடுத்து வந்ததுதான் இந்த இங்கிலீஷ், அதுக்கப்புறமா ஸ்ரேயஸ் ஐயர். இவர்கள் எல்லாம் சொற்ப ரன்கள் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா இங்கிலீஷ் சொற்ப ரன்கள் அவுட் ஆகல. ஆஸ்திரேலியாக்காரனுக்கு இந்த ஷார்ட் பவுன்ஸ், அந்த பவுன்ஸ் பால் போட்டாலே அவனுக்கு 6 அடிப்பானுங்க. அந்த சூழல்ல இருக்கும் பொழுது இந்த இடத்துல யார் போட்டாலும், ஏன் ஸ்ரேயஸ் சர்மாவும் இருக்கட்டும், குருணால் பாண்டியாவும் இருக்கட்டும், யார் போட்டாலும் எட்னு அந்த ஷெப்பர்ட் கூட பவுன்ஸ் பால் போட்டு அவருக்கு 6 அழகா கொடுத்துட்டாங்க. 4 6 அடிச்சிருப்பாரு. இந்த இடத்துல குருணால் பாண்டியா ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஸ்லாட்டுக்கு போட மாதிரி போட்டு ஒரு பக்கம் ஸ்விங் ஆயிடுச்சு. பால் ஸ்ட்ரெயிட்ல கொடுத்துட்டு இங்கிலீஷ் அவர்கள் போய்கொண்டே இருந்தார். 23 பாலுக்கு 39 ரன் அடிச்சாரு, 4 6 அடிச்சிருப்பாரு. அதுலயே அவர் மேலதான் எல்லாருக்குமே கண்டு இருந்தது. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இந்த இடத்துல அவுட் ஆயிட்டாரு. 2 பாலுக்கு 0 ரன்ல ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாரு. அவர் மேலதான் முழுமையாக நம்பிக்கை இருந்தது. அம்பையர்கள் அவுட் கொடுக்காததுக்கு முன்னாடி நேர்மையாக அவர் ஒப்புக்கொண்டு தன்னுடைய பெவிலியனுக்கு போயிட்டாரு. பஞ்சாப் அணியில முக்கியமான இன்னிங்ஸ் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா 30 பாலுக்கு 61 ரன்களை அடித்த சுஷாந்த் சிங் தான். கடைசி நேரம் வரை போராடினார். இதைதான் ஸ்ரேயஸ் ஐயர் போட்டி முடிந்த உடனே பேட்டியில சொல்லியிருப்பாரு. இவ்வளவு வெளிப்படத்தன்மை, அதாவது பயமறியாமல் களத்தில் விளையாடும் எங்களுடைய வீரர்களை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. இந்த வேட்டை இதோட நிக்காது, அடுத்த ஆண்டு தொடரும் சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் தெளிவான முடிவோடு அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார். அடுத்த ஆண்டு அவர் கப்பை லோட் பண்றதுக்காக காத்திருப்பார். ஏன்னா கேகேஆருக்கு 2024 கோப்பை வாங்கி கொடுத்து 2025 பஞ்சாபுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக போராடியவர் இந்த ஸ்ரேயஸ் ஐயர் தான். ரவுடி ஐயர் தான். உண்மையாவே இந்த ஆள்லாம் சாதாரணமான ஐயர்லாம் கிடையாது, உண்மையாகவே ரவுடி ஐயர் தான். அந்த சூழல்ல இருக்கும் பொழுது பிரீத்தி ஜிந்தாவும் வேதனையில் இருந்தார்கள். இருந்தாலும் உள்ள வேதனை இருந்தாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த கப்புக்கு டிசர்வான ஆளுங்க பஞ்சாப் அணியும் சரி, ஆர்சிபி அணியும் சரி. இந்த இடத்துல வெற்றி 2 பேருக்குமே கிடைச்சிருக்கணும்னு 2 பேருக்குமே எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் நிலைக்கும். ஒரு மூமெண்ட் ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் தான். அந்த வகையில ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது. இந்த இடத்துல வேர்ல்டு கப் போல அந்த மாநிலத்துல கொண்டாடி தீர்த்து வருகிறார்கள். ஒருத்தன் கடிதத்தை கூட எழுதுனா இந்த நாளை நீங்க லீவா அறிவிக்கணும்னு. ஆனா அந்த இடத்துல சிஎம் என்ன பண்ணுவாருன்னா யாருக்குமே தெரியாது. ஆனா தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு. இந்த கிரீடம் விராட் கோலிக்கு கரெக்டா பொருந்தும். அப்படி இருக்கும் பொழுது அடுத்த ஆண்டு சிஎஸ்கே நல்ல நிலைமையிலோட வெளிவந்து இந்த இடத்துல கோப்பை வெல்லும் என மு.க. ஸ்டாலின் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். பஞ்சாப் அணி தோற்றது என்னமோ 6 ரன்கள் வித்தியாசம் தான். இந்த 6 ரன்கள் எந்த இடத்துல குழப்ப நிலை ஏற்பட்டது தெரியுமா? வதேரா அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு பல பேர் வேண்டி இருந்தாங்க. காரணம், ஒரு அன்கேப்டு பிளேயர், பிரஷர் மைண்டு. இந்த இடத்துல 4 ஓவருக்கு 55 அடிக்கணும். அந்த சூழல்ல இருந்து எப்படி தப்பிச்சு வருது? 4 ஓவருக்கு 40ன்றது பெரிய விஷயம் தான். 55ன்றது லாஸ்ட் நேரத்தில், ஃபைனல் நேரத்தில்ன்றது பெரிய விஷயம் தான். ஆனா ஈஸியா அடிச்சிருக்கலாம். சுஷாந்த் சிங்கோட சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல வெற்றி கிட்டி இருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த வதேரா சொதப்பி இருந்ததுனால சீக்கிரமா கொஞ்சம் அவுட் ஆயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வேண்டும் அளவிற்கு அவருடைய ஆட்டம் இருந்தது. ஏன்னா பால் அதிகமா சாப்பிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஸ்டோனிஸ் வந்த உடனே ஒரு 6 அடிச்சு அடுத்த பாலே ஸ்லிப்ல அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்பார். ஆனா சுஷாந்த் சிங் கடைசி வரை நின்று போராடி ஒரு பக்கம் களத்துல 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியுறுவதற்கு காரணமாக இருந்தவரே சுஷாந்த் சிங் தான். ஏன்னா அந்த அளவுக்கு கூட அடிக்கலனா இன்னும் மோசமான தோல்வியாக தான் பஞ்சாபுக்கு இருந்திருக்கும். அந்த வகையில ஆர்சிபி அணியினுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி. இது விராட் கோலிக்காக 18 ஆண்டுகால காத்திருப்பு வெற்றி. ஆனா பிரீத்தி ஜிந்தாவும் இந்த பக்கம் 18 ஆண்டு காலம் காத்திருக்கிறாங்க. அவங்க கிரவுண்டுக்கு வெளியில காத்திருந்தாங்க. ஆனா விராட் கோலி கிரவுண்டுக்குள்ளார காத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு ஆர்சிபி அணியினுடைய வெற்றி போதுமானதாக எல்லாருக்குமே இருந்திருக்கும். கொஞ்சம் முழு திருப்தியோட தான் இருந்திருக்கும். ஆனால் அடுத்த ஆண்டு பஞ்சாப் அணி வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.